இதுதாங்க தருமபுரி பக்கத்தில் உள்ள ஒரு அழகான மலை, பேர் வத்தல் மலைங்க. வத்தல் மலையில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியூர், பால் சிலம்பு, சின்னாங்காடு, மண்ணாங்குழி, ஒன்றியக்காடு, நாய்க்கனூர் அப்படின்னு முக்கிய 6 கிராமங்கள் இருக்குது. அதில் நாய்க்கனூர் கிராமம் தான் கடைசி கிராமம். அதுக்கு மேலே சாலை வசதியோ பஸ் வசதியோ கிடையாது. அந்த இடத்துலேருந்து தான் நம்ம இப்போ அந்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். நாய்க்கனூர்லேருந்து இந்த பாதை வழியாக போனீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே ரொம்ப அழகான ஒரு காஃபி தோட்டம் வருங்க. இந்த காஃபி தோட்டத்தை பார்க்கும்போது வத்தல் மலைக்கு வந்த ஃபீலிங்கே கிடையாது. ஒரு ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஃபீலிங் கொடுத்தது. அதே சமயத்தில் நாங்கள் போன நேரம் மழை காலம் அப்படின்றதுனால ரொம்ப கிளைமேட் ரொம்ப அழகாக இருந்தது. இதுதாங்க அந்த காட்சி முனை. எவ்வளோ அழகாக எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். மழை காலத்தில் வந்தீங்கன்னா தான் இங்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதே வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப வறண்டு போயிருக்கும். இது ஒரு சீசனல் ஸ்பாட் அப்படின்றதுனால நீங்கள் மழை காலத்தில் வர்றது தான் பெஸ்ட்டு. மற்ற டைமில் வரீங்க அப்படின்னா இங்கே ஒன்றும் இருக்காது. வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்தது ரொம்ப மழை பிடிச்சிருச்சு. மழை பிடிச்ச உடனே அங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு அந்த மலையை ரசித்தோம். அதுக்கப்புறமா பலா மரம் ஒன்று இருந்தது. பலாப்பழம்லாம் ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கிட்டு பெரியூரை நோக்கி கிளம்புறோம். பெரியூருன்றது தான் வத்தல் மலையிலேயே மிகப்பெரிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன அழகான ஒரு ஏரி இருந்தது. அதை பார்த்து ரசிச்சுட்டு அடுத்த பிளேஸ் போனோம். பெரியூர்லேருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா வத்தல் மலையோட அருவி வரும். அது ஸ்டார்டிங் ரோட்டில் இருந்து ஒரு ஓடை மாதிரி போய் அந்த ஓடையிலேருந்து அப்படியே அருவியாக ஊற்றும். தனிமையாக க்ரௌடு அதிகம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும். கட்டாயமாக எல்லோரும் போய் ஒரு டைம் பார்க்க வேண்டிய விஷயம். ஜூன் மாதத்தில் தண்ணி கம்மியாக இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட் டைமில் அதிகமாக இருக்கும். அந்த டைம் வந்தீங்கன்னா இன்னும் அழகாக இந்த வியூ பார்க்கலாம். வத்தல் மலையில் 15 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட ரோடு இருக்குது. சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. இங்கே பஸ் வசதியும் இருக்குது. ஆனால் வந்துட்டு பஸ்ஸில் வர்றது ப்ரிஃபரபிள் கிடையாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் போய் பார்க்குறதுன்றது சிரமமாக போயிடும். காரு இல்லாட்டி 2 வீலரில் வர்றது வத்தல் மலைக்கு வர்றது பெஸ்ட்டு. 2 வீலராக இருந்ததுன்னா இன்னும் நல்லா ரசிச்சுட்டு சூப்பராக இருக்கும். கார் கூட ஓகே தான். வத்தல் மலை அடிவாரம் வந்ததும் அந்த ரோட்டில் இருந்து ரைட் சைடு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும். அந்த வத்தல் மலையில் இருக்கிற அருவி வந்துட்டு கீழே ஓடையாக ஒரு சின்ன ஆறை ஓடி கீழே வரும். அந்த ஆறு ரொம்ப மலைகளின் அழகோடு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வரும்போது கட்டாயமாக அதை பார்க்க வேண்டிய ஒரு இடம். கோடை காலத்தில் வந்தீங்க அப்படின்னா அது வெற்றி போய் தான் இருக்கும் பெரும்பாலுமாக. ஆனால் மழை காலத்தில் வந்தீங்க அப்படின்னா அது கட்டாயமாக தண்ணி நல்லா ஓடக்கூடிய இடம் தான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கட்டாயமாக இதை பார்க்காம போயிடாதீங்க. இதுவும் ஒரு முக்கியமான இடம் வத்தல் மலையை வந்துட்டு போகும்போது பார்க்குறதுக்கு. அதுலேயே ஒரு சின்ன ஆஞ்சநேயர் கோயில் அந்த ஆற்றுக்குள்ளாரியே இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் கட்டாயமாக இதை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணாமல் போயிடாதீங்க.
அப்படியே அந்த ஆற்றை பார்த்துட்டு நம்மளோட பயணத்தை இதோட முடிச்சுக்க போகிறோம். இந்த ரோட்லேயே நேராக போனால் நம்ம தருமபுரி போய் சென்றடைஞ்சிடலாம். வத்தல் மலை அடிவாரத்துலேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர் வரும் தருமபுரிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் நான் கொடுக்குறேன். அதே போல் வத்தல் மலையில் ரூம் ஸ்டேவும் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் கம்மி காஸ்ட்டு தான் மற்ற இடத்த விட. பயன்படுத்துகிறவங்க என்ன பயன்படுத்திக்கணும். நன்றி.